இன்றைக்கு நாம் பார்க்க போகிற செய்தியானது, ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை. இந்த வசனம் நெகேமியாவின் பகுதிகளில் வருகிறது. ஆனால் இதனுடைய அர்த்தத்தை நம்ம இன்ன வரைக்கும் ஆழமாக புரிஞ்சுக்கொண்டதே இல்லை. இந்த வார்த்தையை பற்றிய தியானத்திற்குத்தான் இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை. என்ன அர்த்தமாக இருக்கக்கூடாதுல்ல? ஆண்டவர் மகிழ்ந்திருக்கிறாரா? அவரது வலிமையா? என்னது? நெகேமியா 8:6 பார்க்கலாம். அப்பொழுது எஸ்ரா மாபெரும் கடவுளாகிய ஆண்டவரை வாழ்த்தினார். மக்கள் எல்லோரும் கைகளை உயர்த்தி ஆமேன் ஆமேன் என்று பதில் உரைத்தார்கள். இந்த நெகேமியா பகுதி என்பது அன்றைக்கு யூத மக்கள் எல்லோரும் அடிமைகளாக இருந்தாங்க. எருசலேம் நகரெல்லாம் இடிக்கப்பட்டு இருந்துச்சு. அப்பொழுது நெகேமியா என்பவர் எழுந்திருத்தார். ஒரு இறைவாக்கினராக கடவுள் அழைத்தார். போய் எருசலேம் மதில்களை கட்டி சீரமைப்பு செய் என்று சொன்னார். அப்போது அவரோடு கூட இந்த யூத மக்களும் சேர்ந்து போய் எல்லாத்தையும் மதில்களை கட்டி முழுவதுமாக எழுப்பின பின், அப்போவும் நிறைய போராட்டங்கள், அதெல்லாம் முடித்த பின் அன்றைக்கு எஸ்ரா என்ற இறைவாக்கினர் அதனை புனிதப்படுத்துகிறார். அந்த திருநாளில் இந்த மக்கள் எல்லாரும் ஒன்று கூடியிருக்கிறார்கள். ஆமேன் ஆமேன் என்று பதிலுரைத்தார்கள். பணிந்து முகங்குப்புற விழுந்து ஆண்டவரை தொழுதார்கள். அப்போது எஸ்ரா சொல்கிறாரு, இன்று கடவுளாகிய ஆண்டவரின் புனித நாள். இன்று ஒரு புனித நாள். இத்தனை போராட்டத்தின் மத்தியில் கடவுள் நம்மோடு கூட இருந்து காத்து இந்த வெற்றியை காணும்படியாய் நமக்கு ஒரு நாளை இன்றைக்கு இந்த புனித நாளாய் கொடுத்திருக்கிறார். எனவே நீங்கள் அழுது புலம்ப வேண்டாம் என்றார். ஏனெனில் மக்கள் அனைவரும் திருச்சட்டத்தின் சொற்களை கேட்டதிலிருந்து அழுது கொண்டு இருந்தார்கள். பாருங்க, திருச்சட்டம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க கேட்க நமக்கு எவ்வளவு பாதுகாப்பு அளித்தார், எவ்வளவு எதிரிகளோடு அவர் போராடி இருக்கிறார், எவ்வளவு நன்மை காரியங்களை நமக்கு செய்து கொண்டு இருக்கிறார். நம்முடைய எதிரிகளுக்கு முன்பாக நமக்கு எப்பொழுதும் ஒரு பந்தியை வைக்க அவர் மறப்பதே இல்லை. அந்த சொற்களை கேட்டதிலிருந்து அந்த மக்கள் அழுது புலம்பினார்கள். அதைத்தான் அவர் சொல்கிறார். 10 பாருங்கள். அவர் அவர்களை பார்த்து, நீங்கள் போய் கொழுத்தவற்றை உண்டு இனிய திராட்சை ரசத்தை குடியுங்கள். இன்றைக்கு இட்ஸ் அ ஜாய், இட்ஸ் அ டே ஆஃப் ஜாய். மகிழ்ச்சியான ஒரு நாள், ஒரு புனித நாள். அதனால் போய் நல்லதை சாப்பிட்டு திராட்சை ரசத்தை குடியுங்கள். எதுவும் தயார் செய்யாதவருக்கு, யாருக்காவது செய்ய முடியாதவங்க, அப்படி சாப்பிட முடியலன்றது அவங்களுக்கும் சிறிது அனுப்பி வையுங்கள். எல்லாத்தையும் ஷேர் பண்ணு. ஷேர் யுவர் ஜாய், ஷேர் யுவர் வெல்த், ஷேர் யுவர் ஃபுட், எல்லாவற்றையும் செய்யுங்கள். ஏனென்றால் நம் ஆண்டவரின் புனித நாள் இதுவே. எனவே வருந்த வேண்டாம். ஏனெனில் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்றார். கண்களை மூடலாமா? அன்புள்ள பரலோக தகப்பனே, இதோ உம்முடைய இறை வார்த்தையை கேட்க எங்கள் உள்ளங்கள் திறக்கப்படட்டும். உம்முடைய மகிழ்வு எது, எங்களுடைய வலிமை எது என்பதை எங்களுக்கு விளக்க வாரும். இதோ ஆவியானவரை எங்கள் உள்ளத்தில் அசைவாடும். பரலோகத்திலிருந்து வருகிற உம்முடைய சொற்களின் அர்த்தங்களை எங்களுக்கு புரியும்படியாக எங்கள் உள்ளங்களுக்கு நீர் ஆசிரியராய் வாரும். இதோ இந்த இடத்துல சகோதரி மறைக்கப்பட்டு நீர் வெளிப்படுவீராக. எங்கள் உள்ளங்களிலே இன்றைய வார்த்தை என்றென்றும் தங்குவதாக, அது கிரியை செய்வதாக எங்களை வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். என் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரது மகிழ்வே உங்களது வலிமை. இன்றைக்கு நாம் சிறு பிள்ளையிலேருந்து உலக காரியத்தில் வளர்ந்துருந்தோம் அப்படின்னா, இது என்னோடய வீடு தான், இந்த வீட்டில் நான் வளர்ந்தேன். அப்போது சாதாரண வெளி உலக வாழ்க்கையில் வளரும் பொழுது நம்ம எதை வலிமை என்று நினைக்கிறோம் என்று சொன்னால், அப்போது எங்களுக்கு சாப்பாட்டுக்கோ துணிக்கோ எந்த பஞ்சமுமே இல்லை. எங்கள் அப்பா எல்லாமே நல்லா கொடுத்தாரு.
அந்த பணத்திற்கு பற்றாக்குறை இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது அதுதான் வலிமையாக அன்றைக்கு இருந்தது. சிறு பிராயத்தில் கேட்குற நேரம்லாம் எங்கள் அம்மா வந்து கேக்கு வாங்கி கொடுப்பாங்க. எது வேணாலும் பிஸ்கெட்டோ கேக்கோ பன்னோ வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் தான் வலிமையாக இருந்துச்சு. எல்லாம் எங்கள் வீட்டில் கிடைக்கும். இது ஒரு வலிமை. படிக்கிற காலத்தில் கொஞ்சம் மார்க் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ அதுதான் வலிமை. ஏன்னா பெற்றோர் அதைத்தான் பெருமையாக சொல்லுவாங்க இல்லையா, என் பிள்ளை நல்லா படிக்குது அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெருமை. எது பெருமையை அளிக்கிறதோ அதெல்லாம் வலிமையாக இருந்தது. உங்கள் வாழ்க்கையிலும் அப்படித்தான் இருந்திருக்கும். நல்ல ஒரு வரன் அமைஞ்சா பெற்றோர் மகிழ்ந்து போவாங்க. அப்போ அது அவங்களுக்கு பெருமை, அது அவங்களுக்கு வலிமை. நல்ல குடும்பத்தில் கொடுத்தோம் அந்த மாதிரி. இப்படியாக ஒவ்வொரு கட்டத்திலையும் நமக்கு வேண்டுவது கிடைக்கும் பொழுது சரியான நேரத்தில் திருமணம், சரியான நேரத்தில் குழந்தை, இப்படி எல்லாம் கிடைக்கிறதெல்லாம் நம்முடைய வலிமை என்று இவ்வளோ நாள் நம்ம நினச்சோம். நல்ல ஒரு சம்பளத்திலிருந்து மாதம் மாதம் சம்பளம் வாங்கினோம்னா அது என்னுடைய வலிமை. அறிவாற்றல், பெருமை, பணம், இது எல்லாமே நம்முடைய வலிமையாக இருந்தது. என்னை ஏதாவது சொன்னீங்கன்னா எனக்குன்னு 10 பேர் இருக்கிறா என் சொந்தக்காரன் அப்படின்னு சொல்கிறது நம்முடைய வலிமையாக இருந்தது. அப்படித்தானே? உலகத்தில் இருக்கும் பொழுது இருக்கிற நாட்களெல்லாம் அதுதான் வலிமையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு எது வலிமை என்பதை நாம் இன்றைக்கு ஆழமாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். யோபுவின் பகுதி 1 அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். ஒரு நாள் தெய்வ புதல்வர் ஆண்டவர் முன்னிலையில் எல்லாரும் அனைத்து தூதர்களும் கூடியிருக்கிற வேளையில் சாத்தான் அவர்கள் நடுவில் போய் நிற்கிறா. ஆண்டவர் சாத்தான் இடத்துல எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்கிறார். சாத்தானோ ஆண்டவர் இடத்துல உலகை சுற்றி உலாவி வருகிறேன் என்று சொன்னான். அவன் எந்த பக்கமோ சுற்றிட்டு வரான். இந்த கான்வர்சேஷன் இங்கே நின்றுருந்தா முடிஞ்சிருக்கும், யோபு பிழைச்சிருப்பான். நீ ஊரெல்லாம் சுற்றிட்டு வரியா? ஆண்டவர் எவ்வளவு பெருமை கொண்டு, இது இவ்வளோ நேரம் நம்ம பேசுகிறது வந்து நம்முடைய பெருமைகளை, ரைட்டுங்களா? அதை விட்டுருங்க. ஆண்டவர் ஒருவர் மீது பெருமை கொண்டு என்னோட சொத்துன்னு உன்னை நினச்சி அவருக்கும் சாத்தானுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. எங்கே போயிட்டு வரேன்? நான் ஊரெல்லாம் சுற்றிட்டு வரேன். சும்மா இருக்கல. அவர் தன்னுடைய பெருமையாக நினைத்து அவர் தான் ஆரம்பிக்கிறாரு. என் ஊழியன் யோபுவை பார்த்தாயா? பார்த்தீங்களா? பிசாசு கேட்கல, அது இழுத்து விடலை. இவர் தான் தன்னுடைய பெருமையை அங்கே காண்பிக்கிறார். என் ஊழியன் யோபுவை பார்த்தாயா? அவனை போல மாசற்றவனும் நேர்மையாளனும் கடவுளுக்கு அஞ்சி தீமையை விலக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை என்றார். ஆமென். யோபுவின் மீது ஆண்டவர் மகிழ்ச்சி கொண்டார். ஆண்டவரின் மகிழ்ச்சி இதுவே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ஒருவன் மீது அவன் எவ்வளவு மாசற்றவனாக இருக்கிறான், எவ்வளவு நேர்மையாளனாக இருக்கிறான், எவ்வளவு கடவுளுக்கு அஞ்சி தீமையை விலக்கி நடக்கிறான், அவனை போல மண்ணுலகில் ஒருவனும் இல்லை என்று சொல்லுகிறது தான் ஆண்டவருடைய மகிழ்வு. அவர் மகிழ்ந்தார் என்றால், நம்முடைய நடத்தையை பார்த்து அவர் மகிழ்ந்தார் என்றால் வருகிற ஆசீர்வாதம் தான் நம்ம உடலிலே உள்ளத்திலே தங்கி உங்களது வலிமை. ஆமென், ஆமென். ஒவ்வொருவரும் தன்னுடைய கடமைகளை சரியாக செய்கிற பொழுதெல்லாம் ஆண்டவரது மகிழ்வே நம்முடைய வலிமையாய் மாறுகிறது. ஆமென். உலகத்தின் காரியத்திலையும் எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க, பிள்ளைகள் வளர்க்குறோம். எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவருடைய இறைவார்த்தையை தெரிந்து வைத்திருந்தால்தான் முதல்ல நடக்கவே முடியும். முதல்ல கடவுளுக்கு அஞ்சிங்கிற வார்த்தையை அவர் சொல்லுகிறார். கடவுளை பற்றி அறிவு இருந்தால்தான் கடவுள் மேல் அச்சமும் நமக்கு வரும். முதல்ல கடவுள் மேல் உள்ள அச்சம்தான் ஞானத்தினுடைய தொடக்கமாக இருக்கிறது. அப்போ அடிப்படை என்பது அவருடைய இறை வார்த்தைகளை அறிந்திருப்பவன், அதை வாசித்து தெரிந்திருப்பவன், அதை உணர்கிறவன், அதை வாழ்க்கையில் நடத்தி காண்பிக்கிறவன், தீமைகளை அஞ்சி விலக்கி நடக்கிறவனுக்கு தான் ஆண்டவரின் மகிழ்வு கிடைக்கிறது. ஆமென். இறை வார்த்தையை வாசிக்காமல் கடவுளை பற்றிய அறிவு நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. முதல்ல
இறைவார்த்தையை வாசிக்க இல்லை, இறைவார்த்தையை அதிகமாக கேட்குறவன் ஒரு மன மாற்றம் அடைகிறான். மாசற்றவனாய், நேர்மையாளனாய், தீமையை விலக்கி, நம்ம வழிகளில் தீமை விழுத்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவுக்கு வேணாலும் சண்டை போடுறதுக்கு தீமை வந்து தான் சேருது. ஒருத்தரை பற்றி புரணி பேசுகிறதுக்கு தீமை வருது. ஒருத்தவங்களை ரொம்ப கீழே இறக்கி பார்க்கறதுக்கு நமக்கு வாழ்க்கையில் நிறைய தருணங்கள் வருது. ஒவ்வொருத்தரோட உறவை முறிச்சுக்கிறதுக்கு வாழ்க்கையில் நிறைய தருணங்கள் வருது. ஆனால் அதையெல்லாம் விலக்கி வாழ, இது கடவுளுக்கு உகந்தது அல்ல, இது அவருக்கு பிரியம் அல்லன்னு சொல்கிற உள்ளத்தை தான் கடவுள் தேடுகிறார். நான் கடவுளுக்கு அஞ்சுகிறேன், அவர் எனக்கு கொடுத்த பொறுப்பினை நான் கொஞ்சம் கூட பிறளாது நடப்பேன். எனக்கு துன்பம் வரலாம், அவமானம் வரலாம், ஆனாலும் எனக்கு கொடுத்த பொறுப்பு, ஒரு குடும்பத்தில் இருந்தீங்கன்னா ஒரு தாயாக இருக்கிற பொறுப்பை, இன்றைக்கெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு டிவோர்ஸ் வாங்கிட்டு வெளியே வராங்க. அந்த பொறுப்பை நீ நின்று செஞ்சுருக்கணும். உனக்கு ஒரு குழந்தை இருந்தால் நீ நிற்க பார்க்கணும் முதல்ல. அப்போ அது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் எடுத்த உடனே குவிட், எல்லாத்துலேருந்து வெளியே வருகிற ஒரு குணம் இன்றைக்கு எல்லாத்துலேயும் இருக்குது. அந்த குவிட்டிங் குணம், குவிட்னா என்ன, இந்த இடத்த விட்டு வெளியேறது, எக்ஸிட்டுன்னு போர்டு போட்டிருக்கோம் இல்லையா, அது வழியாக தான் வெளியே போகிறோம். அது போல தான் எது ஒன்றுனாலும் நம்ம வெளியேற பார்க்குறது, குடும்ப உறவுகள்லேருந்து வெளியேற பார்க்குறது, ஒரு பிரச்சனையை பற்றி பேசும்பொழுது அந்த இடத்துல இல்லாமல் ஓடிடுறது, பயத்திலே நம்ம வாழ்கிறது, அந்த பிரச்சனைகளை நம்ம பேசவே பயப்படுறது, எதிர்கொள்ள பயப்படுறது. எனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் என்கிட்ட வரவே வரக்கூடாது, எனக்கு பொறுப்புகளை தரக்கூடாது, நான் ஒதுங்கி நின்று கொள்வேன் என்று சொல்வது, என்னை அங்கீகரிக்கலை என்று குற்றம் சாட்டுவது, இது எல்லாத்துக்கும் ஒரு நாளைக்கு 100 முறை உங்களுக்கு அவகாசம் கொடுக்கப்படுது. உலகம் கொடுக்குது இன்றைக்கி. அதுலெல்லாம் விழுகிறவன் மேலே ஆண்டவருக்கு பிரியம் வர்றதே இல்லை. அடுத்தவனை குற்றச்சாட்டுறவன் மேலே ஆண்டவருக்கு பிரியம் வர்றதில்லை. நீ குற்றச்சாட்டப்படுவாய் தானே ஆண்டவர் சொல்கிறாரு. நீ சிலுவையை சுமந்து செல்லுந்தான் சொல்கிறாரு. சில நேரங்களில் நமக்கு சிலுவை சுமந்து செல்லுங்கிற கட்டளை இருக்கிறப்ப எனக்கு சிலுவையை கொடுக்க சில பேர் இருக்கத்தான் செய்வாங்க. அது இல்லாமல் நான் எப்படி சிலுவையை தூக்க முடியும் முதல்ல? அப்போ எனக்குன்னு சில பேர் நியமிக்கப்பட்டு தான் இருப்பாங்க. சில பேர் தவறி போனவங்க அதை செய்யத்தான் செய்வாங்க. உங்களை நல்வழிப்படுத்துறதுக்கு கூட சில பேர் சிலுவைகளை கொடுக்கத்தான் வருவாங்க. நல்வழிப்படுத்துறது, நமக்கு எது நல்வழிப்படுத்துறதுக்கு வருது, எது குற்றச்சாட்ட வருதுன்னு கூட சில சமயங்களில் கண்டுபிடிக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் வருகிற சிலுவைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு நீங்கள் போய் அங்கே தான் ரெஃபர் பண்ணணும். ஒவ்வொரு தருணத்துலையும் நீங்கள் ரெஃபர் பண்ணும்பொழுது என் சிலுவையை தூக்கி கொண்டு சுமந்து வான்னு தான் சொன்னார். அப்போ அதை செய்கிறோமா? அப்போ நம்ம அதை செஞ்சுருக்கணும். அதை செய்திருந்தால் ஆண்டவருடைய மகிழ்வே நம்முடைய வலிமையாய் மாறுகிறது. ஆமென். ஒவ்வொரு தருணத்திலையும் ஆண்டவரை பிரியப்படுத்தணுமே தவிர நம்முடைய சொந்த எண்ணங்களுக்கு அது தீனி போடக்கூடாது. நம்முடைய சொந்த ஈகோக்களுக்கு அது தீனி போடக்கூடாது. முதல்ல ஒரு காரியத்தை நம்ம ஆரம்பித்தோம்னா இறுதி வரை அந்த காரியத்துக்காக நின்று போராடுகிறவனைத்தான் ஆண்டவர் அந்த காரியங்களில் மகிழ்வுறுவார். ஆமென். நடுவில் விட்டுட்டு போகிறவன்ல, நடுவில் குறை சொல்கிறவன்ல, அவர் ஏற்படுத்துகிற காரியங்கள், அவர் தான் எல்லா திட்டங்களையும் ஏற்படுத்துகிறார். இந்த சமூக அமைப்புகள், குடும்ப அமைப்புகளில் குறை சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அதுக்கெல்லாம் நேரத்தை வீணடிக்காதீங்க. அப்படி குறை சொல்பவர்கள், சோர்வாகிறவர்கள் நிறைய பேர் பாதி ஓட்டத்தில் என்ன பண்ணிடுறாங்க, டயர்ட் ஆகிடுறாங்க. ஐயோ இந்த இடத்துக்கெல்லாம் என்னால் போக முடியலப்பா, தொடர்ந்து ஆண்டவரோட இடத்துக்கு போக முடியல, ஆண்டவரோட வார்த்தையை என்னால் கேட்க முடியல, ஏன்னா எனக்கு வேலை இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது ஆண்டவருக்கு மகிழ்வாக இருக்குமா? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் புலம்பி சோர்வாக ஒரு ஓரத்தில் உட்கார்றது ஆண்டவருக்கு மகிழ்வாக இருக்குமா? இல்லை. ஏன்னா அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். அழைச்சிட்டார்னா உன் கூட அவர் நிற்பார். நீ அவருக்கு மகிழ்வை கொடுக்கும் பொழுதெல்லாம் அவர் உனக்கு வலிமை அளித்து கொண்டு இருக்கிறார். ஆமென். நீ ஓடுறதுக்கு உண்டான தெம்பை கொடுக்குறார். நம்ம எலியாவின் பகுதியில் பார்க்குறோம், அவர் 300 இறைவாக்கினர்களை அன்றைக்கு போலி இறைவாக்கினர்களாக இருந்தாங்க. ஆனால் அந்த போலி இறைவாக்கினர்களெல்லாம் அவர் வென்று ஜெயிக்கிறார். அவர் எரிபலி செலுத்தும் பொழுது கடவுள் ஏற்றுக்கொள்கிறார், மற்றவர்கள் செலுத்தும் போது ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்போ என்ன ஆயிடுச்சு, 300 இறைவாக்கினர்களும் கொல்லப்பட்டார்கள். அன்றைக்கு அவ்வளோ பெரிய நிகழ்வு அது. 300 இறைவாக்கினர்கள் ரத்தம், போலி இறைவாக்கினர்கள் ரத்தம் சிந்தப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல ஆண்டவரை அவர் பிரியப்படுத்தினாரா இல்லையா? படுத்தினார்.
ஆண்டவரின் மகிழ்வை கொடுத்தார். ஆனால் என்ன ஆச்சு அவருக்கு? அந்த நிகழ்வு மகிழ்வை கொடுத்துச்சு, செயல்கள் மகிழ்வை கொடுத்துச்சு. ஆனால் மனித ரீதியாக அவருக்கு என்ன ஆச்சுன்னா, இப்பொழுது அரசி தேட போகிறார், நம்மளை கொலை செய்யாமல் விடமாட்டா. பயந்து போய் அவர் குகையை தேடி ஓடி ஒளிந்து கொண்டார், உள்ளே ஒளிஞ்சார். நம்முடைய வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு நினச்சார். நன்மை செய்து முடிக்கும் பொழுது கூட, பெரிய அளவில் நன்மையை பார்க்கும் பொழுது கூட நம்முடைய உள்ளத்தில் பயம் ஏற்படும், கலக்கத்தை கொடுக்க ஏதாவது ஒரு காரியம் வரும். இப்போ சில சமயம் பாருங்கள், நல்ல ஒரு காரியம் போயிட்டுருக்கோம், அக்கா தங்கச்சி இது சொந்த பந்தம் அப்படி இப்படின்னு ஒரு கல்யாண ஏற்பாடெல்லாம் பயங்கரமாக பண்ணுவாங்க, எல்லாம் சேர்ந்து பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்க, கல்யாண நேரத்தில் வந்து நின்று இந்த கல்யாண நேரத்தில் வந்து சின்ன சண்டையாகும், கல்யாண நேரத்தில் பிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. நடந்திருக்கா இல்லையா? ஆமாம், எல்லோரும் மண்டையாட்டுறீங்க. நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வு, ஏன் அந்த இடத்துல போய் சண்டையை போட்டு போகிறாங்க? ஏனென்றால் அந்த சகோதரத்துவத்தை வந்து நீட்டிக்க முடியல. வன்மம், கோபம், பொறாமை, போட்டி எங்கேயாவது நிற்கிது அந்த இடத்துல. இந்த இடத்துல இடம் கொடுக்கும் பொழுது ஆண்டவருக்கு அது மகிழ்வாக இருக்குமா? முதல்ல மகிழ்வு இல்லை. ஒவ்வொரு தருணத்தில், வாழ்க்கையோட ஒவ்வொரு தருணத்துலையும் நம்ம இயேசுவின் பிள்ளைகளாக, அவருடைய சீடர்களாக காண்பிக்க வேண்டிய தருணம் நமக்கு இந்த வாழ்க்கை கொடுத்து கொண்டு இருக்கிறது. முதல்ல அதுக்கு தான் ஆயுசு நாட்கள் நீட்டித்து கொடுக்கப்படுகிறது. நம்ம அந்த செயல்களில் செஞ்சு காமிக்கிறதுக்கு கொடுக்கப்படுகிறது, தோற்று போவதற்கு அல்ல. அப்போ கடவுள் வந்து ஒரு இடத்துக்கு அனுப்புகிறாரு, அங்கே போய் நம்ம சண்டை போட்டுட்டு வர்றதுக்கு அல்ல, அங்கே போயிட்டு நான் இனிமேல் இந்த இடத்துக்கு நிற்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வர்றதில்ல, சோர்வாயிட்டுக்கு வர்றது இல்லை. நீ ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்து, அவர் உனக்கு வலிமை அளிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்போ நம்மளுடைய செயல்கள் தான் அந்த இடத்துல காண்பிக்கப்பட வேண்டும், செயல்கள் காண்பிக்கப்பட வேண்டும். யோபுவை பார்த்து அன்றைக்கி அவ்வளவு சந்தோஷத்தோட, எப்போ பிரச்சனையெல்லாம் இனிமே தான் வருது, ஆனால் அதுக்கு முன்னாடியே ஆண்டவர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. அவன் மாசற்றவன், அவன் நேர்மையாளன், அவன் தீமையை விலக்கி நடப்பான், அவன் கடவுளுக்கு அஞ்சுவான். இதுக்கு மண்ணுலகில் இதுக்கு மேலே யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்தார். அன்றைக்கே அவர் வந்து மகிழ்ந்து இருந்தார் யோபுவை பற்றி. அப்போ பாருங்கள், அப்போ தான் இவனுக்கு கோவம் வந்துச்சு. சாத்தான் சொன்னால், என்ன பெரிய மகிழ்ந்துருக்கிறீங்க, எல்லாம் இருக்கிறதுனால தானே, எடுத்து காமிக்கிறேன் பாரு, ஒன்னொன்னையா நான் எடுத்து காமிக்கிறேன். அப்போ அவர் சொன்னார், என்னத்தை வேணாலும் எடுத்துக்க, உயிர் எடுக்கிறது உன் கையில் இல்லை, அல்டிமேட்டாக நீ பெரிய ஆள் கிடையாது, அதனால் உயிர் எடுக்காத, நீ வேணால் என்ன குற்றம் சாட்டுவ, நீ என்ன வேணால் செஞ்சு பாருன்னார். அவன் எல்லாவற்றையும் செய்து காண்பித்தான். ஒன்னொன்றாய் அவரிடத்தை வந்து வெளியே போச்சு. கடைசியில் உடல் சுகமும் இல்லாத அளவுக்கு போனார். குழந்தைகள் எல்லாம் இறந்து போச்சு, ஆடு மாடுகள் இறந்து போச்சு, ஒட்டகம் போயிடுச்சு, உடல் சோர்வு வந்தது, வியாதி வந்தது, எல்லாவற்றையும் இழந்த நிலையில் யோபுக்கு வந்து அந்த துன்ப நாட்கள் வந்து 2 ஆண்டுகள் இருந்தது. மனைவி ஒரு கட்டத்தில் வந்து, எதுக்கு இப்போ கடவுளுக்கு பயந்து ஒரு வாழ்க்கை, இப்போவும் எதுக்கு ஆராதனை செய்கிற வாழ்க்கை, கடவுள் கொடுத்தார் எடுத்துக்கொண்டார்னு அது என்ன அவர்கிட்டே எல்லாத்தையும் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்க வாழ்க்கை, சபிச்சுட்டு சாக வேண்டியது தானே அப்படின்னு அகங்காரமாக பேசக்கூடிய ஒரு உறவும் அவர் பக்கத்தில் இருந்துச்சு. ஆனால் எந்த இடத்துலையும் யோபு பிறளவே இல்லைன்னு பாருங்க, பிறளவே இல்லை. சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான் அந்த வேளையில். ஆமென். உங்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்குதா? இன்றைக்கி அதை தான் யோசிச்சு பாருங்கள். வின்னிங் பாயிண்ட் பக்கத்தில் போய் ஜெயிக்க போகிற நேரத்தில் பக்கத்தில் போகிறப்ப உட்காந்துக்கிட்டீங்களா, இல்லை குறை சொன்னீங்களா, இல்லை விட்டு கொடுத்தீங்களா? ஆண்டவரை எத்தனை நாள் நம்ம விட்டு கொடுத்துருப்போம், எவ்வளவு உள்ளத்தில் வந்து புலம்பி இருப்போம். நமக்கு கொடுக்கப்பட்ட நல்ல மனிதர்கள்டேருந்து நம்ம அன்பு காமிக்காமல் எவ்வளவு விரோதமாக நம்ம பேசியிருப்போம், எவ்வளவு மகிழ்ச்சியற்றவர்களாக நம்ம காணப்பட்டு இருப்போம். நம்ம எல்லா நேரத்திலும் என்ன நேர்ந்தாலும் என்ன செய்ய சொன்னார்? நன்றி செலுத்துங்கள், செவியுங்கள், நன்றி சொல்லுங்கள் தான் சொல்லிக்கிட்டே இருந்தார், என்ன நேர்ந்தாலும். அப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன நேர்ந்தாலும் நம்ம நன்றி சொன்னோமா? இல்லை, நிறைய புலம்புகளை, பயத்தை நம்ம கொண்டு வந்து, கலக்கத்தை கொண்டு வந்து நிறுத்தணும். நம்ம ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்தாத தருணங்களும் நம்ம வாழ்க்கையில் இருந்திருக்கு. இன்றைக்கு நம்ம அதை யோசித்து பார்க்கணும். நம்முடைய செயல்களை நன்மையாக காட்டுவதற்காக தான் இந்த வாழ்நாள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வாழ்நாள் ஒவ்வொரு நேரத்திலும் நான் செய்கிற செயல்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரை மகிழ்ச்சி படுத்துதா, இதை நம்ம பார்க்கணும். ஒரு முறை பவுலடியாருக்கு மிகுந்த சுகவீனம் ஏற்பட்டுச்சு. அதை பொதுவாக படிக்கிறவங்களுக்கு அது என்ன அர்த்தம்னே புரியாது. எனக்கு கையில் வந்து ஒரு முள் போல் குத்துது
அதை சரி செய்து விடுங்கன்னு அவர் கேட்குறார். அது என்ன தெரியுமா, நிறைய பேருக்கு அது ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லுவாங்க. 40 வயசுக்கு மேலே வரும். எனக்கு 2 ஆண்டுகள் அந்த பிரச்சனை இருந்தது. அது என்னென்னா, இந்த கை எலும்போ இந்த தோள்பட்டை எலும்போ ஒரு இடத்துல போய் அப்படி ஒரு பந்து மாதிரி உள்ள சுருகி நிற்குது இல்லையா. 2 எலும்புகள் தானே, இது ஒரு எலும்பு, இந்த பக்கம் ஒரு எலும்பு, இப்படி நிற்கிற இடத்துல இந்த நரம்புகள் நிறையா போகிறது. ஒரு நரம்பு சமயத்தில் விலகி அதுக்குள்ளே போய் நடுவில் நின்றுக்கிறோம். அப்போ இது எப்போல்லாம் இப்படி கையை கொஞ்சமாக தூக்குறோமோ, கொஞ்சமாக அசைக்கிறோமோ, அந்த நடுவில் நரம்பு மாட்டிக்கிட்டதுனால வலினா உயிர் போகிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு பக்கம் நரம்பு இழுத்துக்கிறோம். அதனால் நீங்கள் இப்படி கூட தூக்க முடியாது, இப்படி இறக்க முடியாது. நான் 2 வருட காலம் அந்த கையை தூக்க முடியாதவங்களாக இருந்தேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் பட்டிருக்க பாடுகள் ரொம்ப ரொம்ப ஏராளம். பெரும்பாடு உள்ள ஸ்திரீயோட அனுபவம் என்னன்னு யாருக்குமே புரியாது. அது ஒருவேளை ஒரு சில பெண்களுக்கு இருக்கோ, மற்றவங்களுக்கு அது புரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது ஒரு வியாதி போலன்னு நினச்சிக்குவான். எனக்கு 8 வருட காலம் அந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரீயினுடைய அனுபவம் உண்டு. கால்வலி பயங்கர அனுபவங்கள் உண்டு. இந்த மாதிரி கையை 2 வருஷம் தூக்க முடியாத அனுபவங்கள் உண்டு. ஆனாலும் தீமையை அஞ்சி விலக்கி நேர்மையாக வாழ முயற்சித்தது ஆண்டவருடைய மகிழ்ச்சி தான் இன்றைக்கு என்னுடைய வலிமையாக மாறியிருக்கிறது. ஆமென். உங்களுடைய வலிமை எல்லா நேரத்துலையும் உங்களுக்கு கிடைச்சிருக்கா? பல நேரங்களில் வலிமை இல்லாமல் வலுவிழந்து நீங்கள் நின்றுருக்கீங்களா? யோசித்து பார்க்க வேண்டிய நேரம். நம்ம நிறைய நேரங்களில் வலுவிழந்து நின்றுருக்கோம்னா நம்ம எத்தனையோ தருணங்களில் ஆண்டவருக்கு மகிழ்ச்சி கொடுக்காமல் இருந்திருக்கலாம். பவுல் அடிகளாருக்கு அப்படிப்பட்ட ஒரு நரம்பு பிரச்சனை கையை தூக்கவே முடியல. அவர் ஆண்டவர்கிட்ட போய் என்னை இதை சுகப்படுத்தி விடுங்க, இதை சுகப்படுத்திட்டா நான் இன்னும் நிறைய காரியத்தை செய்வேன் அப்படின்னு சொன்னார். உடல் சுகவீனம் ஒன்று இருந்தது. எல்லா கடவுளின் அடியார்களுக்கும் உங்களுக்கும், நீங்கள் கடவுளை பின் செல்பவர்களாக இருந்தால் உடல் வியாதிகள் வரத்தான் செய்யும். ஆனாலும் ஏன் அது வருதுன்னா, உனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஆனால் நீ எப்படி செய்கிற, அதைத்தான் இன்றைக்கி உலகம் வியந்து பார்த்தே என்னை கேட்குறது. இவ்வளோ வலிகளோடு நீங்கள் உங்களால் சிஸ்டர் எப்படி சிஸ்டர் பண்ணுறீங்க, எப்படி சிஸ்டர் ஒரு லேடியாக இவ்வளவு ட்ராவல் பண்ணுறீங்க என்று கேட்கிறார்கள். அப்போ அப்பட்டமாக தெரியுது நான் பலவீனன். ஆனால் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? பலவான் என்றே சொல்லுகிறீர்கள். அப்படித்தானே? எல்லாருக்கும் அந்த பலவீன சமயங்கள்லையும் நீங்கள் பலவானாய் நீங்கள் காரியம் செய்ய முடியும்னா ஆண்டவரது மகிழ்ச்சி தான் நம்முடைய வலிமையாக மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆமென். எனக்கு வயசாகிடுச்சுங்க, அதனால தாங்க வேகமாக நடக்க முடியல. எங்கெங்க ஒரு சுகர் இருக்குது, அதனால தாங்க எனக்கு வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. ஒரு சின்ன விஷயத்தை பெரிதாக மாற்றிருக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்கள பாருங்கள், பெரிய நோய்களோடு இருப்பாங்க, ஆனால் அதை பெரிதுபடுத்தாமல் ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்துவதில் இருக்கிறதுனால வலிமை பெற்றுக்கொண்டே தான் இருக்கிறார்கள். அவர்களுக்குத்தான் ஆண்டவருடைய மகிழ்ச்சி அவரது வலிமையாக மாறுகிறவர்களுக்குத்தான் இந்த வசனம் சொல்கிறது, நீ கழுகின் இளமையை பெற்றுக்கொள்வாய் என்று சொல்கிறது. அவர்கள் இளமையாகவே இருப்பாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க, ஆனாலும் இளமையாக இருப்பாங்க. நாடுகளை கடப்பாங்க, இளமையாக இருப்பாங்க. அவங்க தீயின் மீது நடந்து செல்வாங்க, இளமையாக தான் இருப்பாங்க. கடலின் மீது கடந்து செல்வாங்க, அவங்க இளமையாக தான் இருப்பாங்க. நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க, இளமையாகவே இருப்பார்கள். ஆமென். ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்துவது ரொம்ப முக்கியம். அதனால் தான் பவுலடிகளாருக்கு ஆண்டவர் ஒரே பதில் சொன்னார், உன் கையை சுகப்படுத்துறதுங்கிறது ரொம்ப சுலபமான காரியம் இல்லையா, அந்த வலி இருந்துட்டு போட்டோம், பார்க்குறவனெல்லாம் நீ கஷ்டப்படுறத பார்ப்பா, ஆனாலும் இந்த வலியோட எப்படி நீங்கள் செய்கிறீங்கன்னு கேட்பான்ல, என்னுடைய அருள் உனக்கு போதும் என்று சொன்னார். ஆமென். அதை புரிச்சுக்கோங்க. அவருடைய அருள் நமக்கு போதுமானது. அவர் வலிமையை நமக்கு கொடுப்பார். முதல்ல அவர் அருள் போதுமானது, அவருடைய இரக்கம் நமக்கு போதுமானது. நாம் அவரை மகிழ்ச்சிப்படுத்துகிறோமான்னு முதல்ல பாருங்கள். இன்றைக்கு அநேக நேரங்களில் நம்ம ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்துறதை விட நம்ம இப்படி ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்துறத விட முன்னால் நிற்கிற மனிதர்களைத்தான் மகிழ்ச்சிப்படுத்தி கொண்டே இருக்கிறோம்.
குடும்பத்தில் இருக்கிறவர்களை மகிழ்ச்சிப்படுத்த பார்க்குறோம், பொய்யாக மகிழ்ச்சிப்படுத்த பார்க்குறோம், பயத்தினால மற்றவங்களை மகிழ்ச்சிப்படுத்த பார்க்குறோம். நம்முடைய பலவீனத்தை நினைத்து நம்மளால் செய்ய முடியாதுன்னு கைவிட்டு மற்றவங்களை மகிழ்ச்சிப்படுத்த பார்க்குறோம். நீங்கள் எப்பெல்லாம் மனிதர்களை மாத்திரம் மகிழ்ச்சிப்படுத்துறதுக்கு கிளம்புறீங்களோ, அல்லது தன்னுடைய சுய சிந்தனைக்கு ஈகோவுக்கு மகிழ்ச்சிப்படுத்த நீங்கள் கிளம்புனீங்கன்னா, அது ரெண்டுமே பிசாசுக்கு அது கொண்டாட்டமாய் போய் சேரும். அது பிசாசுக்கு தான் கொண்டாட்டம். அது உடனடியாக உங்களை குற்றம் சாட்டுவதற்கு அது ரெடியாக இருக்குது. அது உடனடியாக போய் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்லும், நீங்கள் என்னமோ மகிழ்ச்சின்னு சொன்னீங்க, அவங்கள பார்த்து பாருங்கள் புலம்பிட்டு உட்காந்துருக்கிறாங்க, முடியலைன்னு உட்காந்துருக்கிறாங்க, என்னால் ஆகாதுன்னு சொல்கிறாங்க, எனக்கு பயம் என்று சொல்லுகிறாங்க. இப்படிப்பட்ட மனிதர்களுக்காக நீங்கள் உங்களோட வலிமையை கொடுக்குறீங்க. கேட்குமா கேட்காதா? அன்பார்ந்தவர்களே, நம்ம எல்லாருக்கும் ஆண்டவருடைய வலிமை அளிக்க அதுதான் வாக்கு தத்தங்கள். வாக்கு தத்தங்கள் வலிமையை அளிக்க நமக்கு வருகிறது. ஆனால் அது எப்போ ஒருவனுக்கு உரித்தாகும் என்று சொன்னால், நீ ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்தும் பொழுதுதான் அவரது மகிழ்வே உன்னுடைய வலிமையாய் மாறுகிறது. ஆமென். அதனால தான் அவர் சொன்னார், என் அருள் உனக்கு போதும், என்னுடைய வலிமை உனக்கு போதும், நீ என்னை மகிழ்ச்சிப்படுத்துறத மட்டும் பாரு. இந்த உடல் பலவீனமானது தான். ஆமென். அது பலவீனமானது தான். அது வியாதிகளை கொண்டு வரும், அது சோர்வுகளை கொண்டு வரும், அயர்வுகளை கொண்டு வரும். சில சமயங்களில் இந்த குழந்தை பிறப்பெல்லாம் நீடிக்கும் பொழுது, அதுக்கு பிறக்காத பொழுது அவமானங்களை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த உடல் ஏதாவது ஒன்றை பண்ணும். ஆனால் அது பெரிய பிரச்சனையாக நீங்கள் எடுக்கக்கூடாது எப்பொழுதுமே. அதைத்தான் பவுலடியார்த்த சொன்னார், உனக்கு வலி என்ன, அதை அவர் சுகப்படுத்தலை. அது நல்ல காரியம். ஏன்னு சொன்னால், அப்படி படுத்திருந்தானே எனக்கு எல்லாரும் கேள்வி கேட்பான், எல்லா இறையடியாரும் ஆண்டவர்கிட்ட கேட்பான், பவுலடியாருக்கு சுகப்படுத்தினீங்களா, எனக்கு மட்டும் ஏன் வியாதி வருதுன்னு இன்றைக்கி நிற்பான். அதனால தான் அவர் வழியாக நமக்கு பதில் சொல்லிட்டார். எனக்கு எப்போவுமே என்னோடய வியாதிகளை பார்க்கும்பொழுதெல்லாம் என் அருள் உனக்கு போதும் தான் ஆண்டவர் சொன்னார். என்ன பெரிய அர்த்தமாக ஆழமானலாம் எனக்கு தெரியாது, ஆனால் என் அருள் உனக்கு போதும் சொன்னார். அவருக்கே அதான் சொன்னார், எனக்கு அதுதான் அப்படி சொல்லி நான் எடுத்துக்கொள்வேன். ஆனால் இன்றைக்கு எனக்கு புரிகிறது, அந்த அருள் எனக்கு போதுமானதாக இருக்கிறது. அந்த அருள் எனக்கு வலிமையை கொடுக்கும் எப்பன்னா, நான் ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்தும் பொழுது. ஆமென். மகிழ்ச்சிப்படுத்த நீங்கள் கிளம்புங்க. உன்னுடைய வலுவின்மையில் தான், உன்னால் முடியாது, 2 குழந்தைய வச்சுருக்கேன், வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்க, என்னால் பார்க்க முடியல, நான் ஆண்டவரோட காரியத்தை செய்ய முடியல, எனக்கு வயசாகி போச்சு, ஏதாவது ஒரு சாக்கு போக்கு நீ சொல்லும் பொழுது, உன்னுடைய வலுவின்மையில் தான் வல்லமை நிறைவாய் விளங்கும். அவரோட வல்லமை அப்போ தான் உள்ள வருது. அவருடைய வல்லமையில் நீ இந்த காரியத்தை நடத்தி முடி, உன்னுடைய பெருமையில் அல்ல. நான் சொன்ன மாதிரி முதல்ல படித்ததுனால, என்னோட எல்லாமே கிடைச்சதுனால, நல்ல பணம் இருந்ததுனால, அதுதான் என்னுடைய வலிமையாக இருந்தது. அதை நினைத்து நான் பெருமை அடைந்த காலத்தில் தான் நம்ம குட்டிச்சவராக போய் நின்னோம். யார் உண்மையான கடவுள்னு தெரில, யாரை நம்புவதுன்னு தெரில, எடுத்த காரியங்களெல்லாம் தவறாக போய் முடிந்தது ஒரு காலம். ஆனால் நம்ம உண்மையான ஆண்டவரை நோக்கி வந்த பிறகு அவரது மகிழ்ச்சி தான் நம்முடைய வலிமையாக இருக்க வேண்டும். அவரை எப்படி நம்ம மகிழ்ச்சிப்படுத்த போகிறோம்? இன்றைக்கி நாம் மகிழ்ச்சிப்படுத்தி இருக்கிறோமா? இன்றைக்கி நம்ம பேசுகிற வார்த்தைகள் அவரை மகிழ்ச்சிப்படுத்துதா? நம்மளுடைய செயல்கள் மகிழ்ச்சிப்படுத்துதா? இதில் தான் நம்ம குறியாக இருக்கணும். எது மகிழ்ச்சிப்படுத்துதுன்னு தெரிஞ்சு கொள்வதற்கு நீங்கள் நிறைய இறை வார்த்தைகளை கேட்க ஆரம்பிக்கணும். நிறைய இறை வார்த்தை. உன்னுடைய வலுவின்மையில் உங்களுக்கு பிஸ்னஸ் சரியாக போகாமல் இருக்கலாம். ஐயோ எனக்கு சரியாக செய்ய தெரியலையே, எனக்கு இன்னும் ஞானம் பத்தலையே. அப்போ நீ என்ன செய்யணும்? ஞானத்தின் இருப்பிடம் ஆண்டவராக இருக்கிறார், அவரிடத்தில் கேள். யாக்கோபு 1:5 சொல்லலையா? அவரிடத்தில் கேள், அவர் நிறைவாக உனக்கு கொடுப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உனக்கு எது வேணுமோ நீ அதை அவர்கிட்ட கேளு. ஞானத்தை எனக்கு நிறைவாக கொடுங்க. ஆனால் நான் என்ன செய்வேன்? மாசற்றவனாகவும் நீதியாகவும் கடவுளுக்கு அஞ்சியும் தீமையை விலக்கியும் நான் வாழ்வேன்னு உனக்கு சொல்ல தெரியணும். அந்த இடத்துல தீமையை விலக்க கற்றுக்கொள். இன்றைக்கு நம்மளை சுற்றி தீமைகள் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. மோசமாக தீமையில் விழுந்து கிடக்கிற 4 பேரை இந்த ஏரியாவில் நீங்கள் பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா, நீங்கள் கேள்விப்படாத தீமைகள் எல்லாம் அவன் சொல்லுவான். அவங்கெல்லாம் அதுக்குள்ளே கிடக்கிறாங்க. அப்போது ஒவ்வொரு கேட்டகரி பீப்புளாக இருக்கிறாங்க. ட்ரக்ஸில் கிடக்கிறவன் இருக்கிறான், அப்போ தண்ணி அடிக்கிறவன் இருக்கிறான், ஒளிஞ்சு மறைஞ்சு சிகரெட்டு குடிக்கிறவன் இருக்கான், ஒளிஞ்சு மறைஞ்சு கேவலமான மெசேஜ் போட்டுட்டு பல தொடர்புகளை வச்சுருக்கிற ஒரு குரூப் இருக்குது. குரூப்பாக இன்றைக்கி இருக்கிறாங்க. அந்த வட்டாரங்கள் சேர்ந்து கொள்கிறது. அவங்கள்தான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க.
அப்போ தீமையை எவன் விலக்கி நடக்காமல் போகிறானோ அவன் ஏதாவது இந்த குரூப்பில் போய் விழுகிறான். அந்த இடத்துல பிசாசு கூட்டமாய் காத்திருக்கிறது. அப்போ நீ என்ன செய்யணும்? கடவுளைக்கு அஞ்சி நேர்மையாய் நடக்கிற ஒரு குழுவினரோடு, அந்த மக்களோடு நீ சேர்ந்து நடக்க முதல்ல கிளம்பணும். நீ நடந்து போகிற கூட்டத்தில் இத்தனை பேரும் சேர்ந்து ஒரு ஆண்டவரின் மகிழ்வே எனது வலிமைன்னு சொல்லி நடந்து போகிற கூட்டத்துக்கு நடுவில் சோர்வடைஞ்சு வெளியே நிற்கிற தருணமெல்லாம் நீ இன்னும் சோர்வடைவாய், நீ வீழ்ந்து போவாய். விழுந்து போயிருந்தால் இன்றைக்கு நான் சொல்கிறேன், எழுந்து நிற்க கற்றுக்கொள். முதல்ல எழுந்து நின்று நான் தவறு செஞ்சுருக்கேன்னு சொல்கிறத கற்றுக்கொள். எனக்கென்று ஆண்டவர் கொடுத்த இடத்த நான் விட்டுட்டு உட்கார்ந்துருக்கேன்னு சொல்ல கற்றுக்கொள். நான் தீமையில் நான் போய் உட்கார்ந்துருக்கிறேன், எனக்கு வலிமை இல்லைன்னு நான் பொய் சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஆண்டவருடைய வலிமையை நான் நிராகரித்து கொண்டு இருக்கிறேங்கிற உண்மை உனக்கு இன்றைக்கி உரைக்கணும். முதல்ல இருந்தே நம்முடைய வலிமையினால் நம்ம எந்த காரியத்தையும் செய்யலை. முதல்ல அவர் இரக்கத்தினால் சில சமயம் நடந்துச்சு, பெற்றோரின் தயவினால் சில சமயம் நடந்துச்சு, பல முறை பல பேருடைய ஜெபத்தினால் நமக்கு காரியங்கள் நடந்துகிட்ருக்கு, பல காரியங்கள் நம்மளை சுற்றி இருக்கு. நம்முடைய செயல்களினால் அந்த வலிமை வந்துக்கிட்டே வரல. பல சமயங்களில் நம்ம மகிழ்ச்சியை கொடுக்காட்டில ஆண்டவருக்கு, ஆனால் ஆண்டவருடைய வலிமை நம்ம மேலே வந்துருந்துச்சுன்னா மூதாதையருடைய நல்லாசிகள் இந்த குடும்பத்தின் மீது இருக்கலாம். இன்றைக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறது, நான் கண்டிப்பாக மூதாதையர்களுக்கு தான் நான் நன்றி சொல்வேன். என்னுடைய 2 பக்க மூதாதையர்களும் ஆண்டவருக்காய் பணி செஞ்சவங்க, தீமையை விலக்கி வாழ்ந்தவங்க. 2 பக்கத்தினுடைய பெற்றோரையும் சொல்கிறேன், அது உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். அவங்க பெருசாக சொத்து சேர்க்கவே இல்லை. என்னோட 2 பக்க மூதாதையர்கள் 2 பேருக்குமே சொந்த வீடோ பெரிய பணமோ ஆஸ்தியோ அவங்களுக்கு கிடையாது. ஆனால் 2 பக்கமுமே கடவுளுடைய இடத்துக்குள்ளே தான் உட்காந்துட்டே இருந்தாங்க, கடவுளுக்காக காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த மூதாதையரின் ஆசீர்வாதங்கள் தான் இன்றைக்கு எங்கள் குடும்பத்தில் தங்கி இருக்குது. அது அப்படிப்பட்ட பெற்றோராய் தான் நீங்கள் இருக்கணும். நீங்கள் ஆசீர்வாதங்களை கொடுக்கிற பெற்றோராய் மாறணுமே தவிர நீங்கள் ஆசீர்வாதத்தை இழக்கிற பெற்றோர்களாய் நீங்கள் நடக்கக்கூடாது. ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்துகிறோமான ஒவ்வொரு கட்டத்திலையும் நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு யோசித்து பாருங்கள், ஆண்டவர் உங்களுடைய வலுவின்மையில் எவ்வளவு நாட்கள் வலுவின்மையில் அவர் உங்களோடு கூட இருந்திருக்கிறார். அதை பவுலடிகளார் உணர்ந்து கொண்டார். யார் உங்களுக்கு வலு கொடுப்பான்னு இன்றைக்கி நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. இறை வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை, அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற உள்ளம்தான் நமக்கு வலு கொடுக்கும். நம்முடைய உள்ளம் நம்பிக்கை வைக்கலாம், நம்பிக்கை துரோகமும் செய்யலாம், ரெண்டையுமே செய்யும். மனிதர்களுக்கு செய்யும், குடும்பங்களுக்கு செய்யும், ஆண்டவருக்கும் அது செய்யும். நம்பிக்கை துரோகம் செய்யும். காலையில் ஒரு நல்லதாக பேசும், சாயங்காலம் சண்டை போட்டு பிரிஞ்சும் போகும். நம்பிக்கை துரோகம் செய்யும். அப்படிப்பட்ட நம்பிக்கை துரோகத்தின் உள்ளத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளாதீங்க. ஆண்டவர் என்றைக்குமே நம்பிக்கை துரோகம் செய்கிறவர் அல்ல. அவரை பின் செல்கிறவர்கள் பிள்ளைகளாக இருந்தால் யாருக்குமே துரோகம் செய்ய மாட்டாங்க. எந்த வகையான துரோகம்? பெரிய அளவில் சொத்து எடுக்கிறதா துரோகம் நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் முதல்ல கூட இருக்கிறவங்களுக்கு அன்பு காட்டாததே துரோகம்தான். அன்பு காட்டாதது துரோகம். ஒரு முறை என்கிட்ட ஒருத்தவங்க சொன்னாங்க, ஐயோ சிஸ்டர், நீங்கள் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்க, நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். என்னத்தை யோசிச்சிங்க? நீங்கள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பழகிட்டு இருந்தீங்க, நான் கொஞ்சம் யோசிச்சுட்டே இருந்தேன். எதுக்கு யோசிச்சிங்க? என்ன விஷயம்? இல்லை, அந்த மாதிரி ஆளுங்க சரி இருக்க மாட்டாங்க, பின்னாடி பிரச்சனை செய்வாங்க. எனக்கு ஒரு நிமிஷம் ஷாக்காக இருந்தது. நான் சொன்னேன், உனக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியலை. ஏன் சொல்லியிருக்கலாம்ல? நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நான் உங்ககிட்ட பழகிறத நான் தவிர்த்துருப்பேன். எனக்கு தெரியவே இல்லை. பார்க்க ஒரு வார்த்தை உனக்கு தெரிஞ்சிருக்குது, அது இப்போ இவங்களோட பிரச்சனை வரப்போகுதுன்னு. நீ அதை இப்போ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தியா? என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு ஒருத்தர்கிட்ட பேசுனேன். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி நிறைய பேர் வேடிக்கை தான் பார்க்குறோம். அவங்க தவறாக போகிறத நம்ம வேடிக்கை பார்க்குறோம். உங்கள் பிள்ளைகள் பெருமையாக பேசுகிறத வேடிக்கை பார்க்குறீங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகள் தவறில் நிற்கும் பொழுது நீங்கள் வேடிக்கை பார்த்து அதில் பெருமை கொள்ளுறீங்க. இதை செய்யாதீங்க, இப்படி போகாதீங்க, இந்த வழியில் நிற்காதீங்கன்னு போதகர் கரடியாக கத்துனா கூட போதகர் மேலே தான் கோபம் வருது. இல்லை, என்ன பிள்ளைகள் எப்படி அரட்டுறாங்க, என்ன இப்படி சொல்ல வந்துட்டாங்க. போதகர்கள் தான் இன்றைக்கி இலக்காக மாறுகிறார்கள். அது ஏன்னா இறை வார்த்தை அவங்கள கண்டித்து திருத்த வருகிறது. அது குத்துது உள்ள.
அது மக்களுக்கு பிடிக்கல. நீ விலகி நடக்க ஆசைப்பட்ட, நீ வழிகளை மீறி ஆசைப்பட்டு எங்கெங்கேயோ போகும்பொழுது இன்றைக்கி தொலைந்து போய் நிற்கிறீங்க. ஆண்டவரை மகிழ்ச்சி படுத்தாத காரியங்கள், இடங்கள், செயல்கள் எல்லாமே என்னாகுது? வலிமை வராத இடமாய் போய் முடிகிறது. ஒரு முறை கீழே விழுந்தாங்கன்னா நிறைய பேருக்கு கீழே எந்திரிக்கவே முடியறதில்ல, அதுலேருந்து மீண்டு வரவே முடியாது. ஏன்னா கடவுள் வலிமை கொடுத்தாதாங்க உண்டு. கடவுள் மகிழ்ச்சி வரல, அதனால் அங்கே வலிமை இறங்கவே இல்லை. நினச்சா வரலாம், ஆனால் நினைக்கவே முடியலங்கிற சூழ்நிலையும் வருது பாருங்க. மனிதர்களுக்கு வலிமையே கொடுக்காதபடி கடவுள் விட்டு விடுகிறார் சில நேரங்களில். ஏன்னா ரொம்ப நாள் பொறுமையோடு காத்திருந்த கூட அவர் காத்திருத்தலுக்கு மகிழ்ச்சி படுத்தலை. மனிதர்கள் ரொம்ப நாள் பொறுமை காத்து பார்த்தாரு, பேச்சை கேட்காதவங்கள கைவிட்ட பொழுது தான் நமக்கு முற்றிலுமாய் வலிமை இழந்து போய் உட்காரோம். இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையில் அநேக வியாதியஸ்தர்களை பார்க்கும் பொழுது பெட்ரிடனாக 3 வருஷம் இருக்காங்க, இப்படி ஆயிடுச்சு, வாங்க நீங்கள் வந்து ஜெபிச்சா சரியாகும்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதுக்கு அர்த்தத்தை பாருங்கள், அவங்கக்கிட்ட வலிமையே இல்லை. இப்போ கடவுளை தேடுறாங்க, எல்லாம் முடித்து ஓச்சு போன பிறகு இப்போவும் என்னென்னா சுயத்துக்காக தேடுறாங்க. தனக்கு ஒரு சுகம், தனக்கு வாழ்க்கையில் இப்படி நடந்துருச்சு அதுக்காக. அதை உள்ளத்தின் எண்ணங்களை மனுஷர்கள் ஏமாறலாம், ஆனால் கடவுள் ஏமாறுவாரா? உன்னோட தேவைக்கு இப்போ நீ வந்து நிற்கிறபடியே நீ கடவுளை மகிழ்ச்சி படுத்தவே மாட்டேன்னு அவருக்கு தெளிவாயிடுச்சு. அவர் படுத்த படிக்கையாக போடுறாரு, வியாதிகளை கொடுக்குறாரு. அப்போ என்ன செய்கிறாங்க? திரும்பி வராங்க இப்போ போதகர்கள்ட்ட, வாங்க நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் ஒரு வார்த்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கி கொடுங்க. ஆனாலும் ஆண்டவர் மகிழ்ச்சி வரலன்னா போதகர்களோட வார்த்தையும் எடுபடாது. அநேக இடங்களில் இறையடியார்கள் தான் மக்களுக்கு அந்த வலிமையும் பெற்றுத்தருகிறவர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு சிலர் ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்தி வலிமையை பெற்றுக்கொள்ளலாம். இது ஒரு சைக்கிள், ஈஸியான சைக்கிள். அவங்களே டைரெக்டாக மகிழ்ச்சிப்படுத்துகிறாங்க, பெற்றுக்கொள்கிறாங்க. இந்த மகிழ்ச்சிப்படுத்துறது எப்படிங்கிறத வந்து இறையடியார்கள் சொல்லித்தராங்க, அவங்க நடுவில் இருக்கிறாங்க. அதன் மூலமாகத்தான் ஒருவரை வந்து கடவுளை வந்து மகிழ்ச்சிப்படுத்த முடியுது. இன்னொரு என்ன ஆகுது? மகிழ்ச்சிப்படுத்தவே முடிகிறதில்ல, வலுவும் கிடையாது. இப்போ எங்கே வராங்க? திருப்பி போதகர்கிட்ட. போதகர் தான் மன்றாடி பெற்றுத்தர வேண்டிய இடத்துல இருக்கிறாங்க. இதை நம்ம விடுதலை பயண நூல்லிருந்தே பார்க்கலாம். மோயிசன் மேலே இருக்கிறாரு, 40 நாட்கள் மேலே கடவுளோடு இரவும் பகலும் தங்கியிருக்கிறாரு. அவ்வளவு ஒரு பிரசன்னமான இடத்துல உட்காந்து தன்னுடைய சொந்த கரங்களினாலே பிதாவாகிய தேவன் 10 கட்டளைகளை எழுதுகிறார், கற்பலகைகளில் எழுதுகிறார். இதுதான் என்னுடைய சட்டங்களும் நியமங்களும், இதை மக்கள்கிட்ட கொடுன்னு சட்டங்களை நியமங்களை கொடுக்குறார். அந்த 40 நாளில் ஆண்டவர் மகிழ்ச்சியை தொலைத்து விடுகிறார். அவர் சொல்கிறாரு, என்ன நடக்குதுன்னு தெரியுமா உனக்கு? கீழே மோயிசனுக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்ன ஆண்டவரே, என்ன பண்ணி தொலைகிறானுங்க? அவ்வளோதான், என்னை மறந்து போனாங்க. செங்கடலின் நடுவில் அழைத்து வந்த என்னை மறந்து போனாங்க. மேக ஸ்தம்பமாகவும் நெருப்பு ஸ்தம்பமாக நான் நின்ற நாட்களை மறந்து போனாங்க. இன்றைக்கு நீங்களும் கடவுள் எவ்வளவு வலிமை எத்தனை தடவை உங்களுக்கு கொடுத்தாரு. ஆனால் அடுத்த முறையே நீங்கள் வந்து இழந்து வலிமை இழந்தவர்களாக ஏன் நிற்கிறீங்க? ஏன்னா மறந்து போகிறீர்கள். ஒரு கால் இங்கேயும் ஒரு கால் அங்கேயும், சேற்றில் ஒரு காலமாக நிற்கிற பொழுது உலக வாழ்க்கையில் ஒரு காலம் பைபிளை வாசிக்கிறது ஒரு காலம் வச்சுக்கிறீங்க. 2 பக்கம் நிற்கும் போது தடுமாறி தடுமாறி விழுந்து விழுந்து எந்திரிக்கிறீங்க. ஆண்டவர் அங்கே சொன்னார், அந்த மக்கள் என்னுடைய மகிழ்ச்சியை எடுத்துட்டாங்க, பொன் கன்றுக்குட்டியை செஞ்சு இது இப்போ கடவுள்னு ஆக்கிட்டாங்க, நான் அவர்களை அழித்து ஒழிப்பேன்னு சொல்கிறார். அந்த இடத்துல மோயிசனும் அந்த இடத்துல சொல்கிறார், ஆண்டவரே, ஒரு பெரும் திரளான ஜனத்தை நீங்கள் வந்து பாலைவனத்துக்கு நடுவில் கூட்டிகிட்டு வந்து எதிரிகளையும் அழித்து இவங்களையும் அழிச்சிட்டீங்கன்னு சொல்லி உலக மக்கள் உங்களை சொல்லுவாங்க. இந்த ஜனத்துக்காக உங்கள் பேர் கெட வேணாம். ஒருத்தரை வந்து எல்லாம் செய்தால் ஒருத்தருக்கு அவமானம் ஏற்படுகிறது. அது கடவுளுக்கு தான் முதல்ல செஞ்சாங்க மக்கள். பாலைவனத்தில் செங்கடல் பிளந்து நடந்த மக்கள் அவங்க பெற்றுக்கொண்டாங்க. அன்னைக்கு உயிரை பெற்றுக்கொண்டாங்க, அன்னைக்கு மன்னாவை பெற்றுக்கொண்டாங்க, சாப்பிட்றதுக்கு தண்ணீரை பெற்றுக்கொண்டாங்க, காடையை பெற்றுக்கொண்டாங்க, எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டா கூட நேர்மையில் நிலைத்து நிற்க மனிதர்களால் முடிகிறதில்ல. மாசற்றவனாக இருக்க முடிகிறதில்ல. ஆசைகள் தான் அவனுக்கு, எல்லாத்துலேயுமே பேராசைகள் அவனுக்கு. தன்னுடைய சொந்த தீய நாட்டங்களினால தான் ஒவ்வொருவனும் அழிகிறான் என்று இறை வார்த்தை சொல்கிறது. யாருமே தேவையில்லை, தன்னோட சொந்த எண்ணங்கள்ங்க.
கடவுளை பின்பற்றவனுக்கு தன் சொந்த எண்ணம் செயல்படவே கூடாது. கடவுளுடைய சட்டங்கள் தான் எண்ணங்களாக இருக்க வேண்டும். அவருடைய இறை வார்த்தை தான் உன்னுடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும். உனக்குன்னு எதுக்கு அப்புறம் சொந்த எண்ணம்? நீ அவருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டீன்னா அதுதான் உன்னுடைய எண்ணமாக இருக்க வேண்டும். நிறைய நேரங்களில் மனிதர்கள் தொலைந்து போகும்பொழுது ஆண்டவர் சொன்னார், அவர்களை நான் அழித்து ஒழிப்பேன்னு சொன்னார். ஆனால் பிழைத்து கொள்வதற்கு அன்னைக்கு ஒரு காரியம், அந்த மக்களுக்கும் கடவுளுக்கு இடையில நடுவில் மோசே நின்றார். அவர் அந்த இடத்துல அவர்களுக்காக இறைஞ்சி பரிந்துரைத்து ஆண்டவரை பார்த்து சொன்னார், உங்கள் பேர் கெட்டு போவேன் ஆண்டவரே, பொறுமையாக இருங்க, நான் போய் பேசுகிறேன்னு கீழே வந்தார். அந்த ஜனம் செஞ்சிட்டு இருந்த காரியத்தை பார்த்து அவருக்குமே இருந்த பொறுமை போச்சு. அந்த கற்பலகைகள் உடைந்து செதறி உடைக்கப்பட்டது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இன்றைக்கி அது இருந்துச்சுன்னா நினச்சி பாருங்க. இந்த உலகத்தில் யார் கடவுள்னு தெரியாமல் இன்றைக்கி கோடி கோடியான ஜனம் வெளியே சுற்றுது. எத்தனையோ கோடி தேவர்களை இந்த நாடு உருவாக்கி கொண்டே இருக்கிறது. கடவுளுடைய கரத்திலிருந்து எழுதப்பட்ட அந்த சட்டம் இன்றைக்கி இருந்திருந்தால் மனுஷனுக்கு பயம் வந்திருக்கும். ஆனால் அந்த சட்டம் வராதபடி கீழே இருந்த 40 லட்சம் ஜனமும் கட்டுப்பாடின்றி நடந்து அந்த சட்டம் கடவுளிடந்து பரலோகத்திலிருந்து வருகிற ஒரு பெரிய வலிமையை மக்கள் உடைத்து போட்டார்கள். அன்றைக்கு ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்தலை. அது எல்லாத்தையும் தாண்டி ஆண்டவருடைய இறை வார்த்தை இன்றைக்கு புத்தகமாக நம்ம கையில் வந்து சேர்ந்துருக்குது. தயவு செஞ்சு இது வரைக்கும் வாசிக்காதவங்க, தொடர்ந்து வாசிக்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஒரு 4 வரி ஓரமாக உட்காந்து ஒரு நாளைக்கு வாசி. 4 வரி வாசி, திரும்ப திரும்ப யோசிச்சுப்பார். 4 நாள் செஞ்சுப்பார். 5ஆவது நாள் நீ செய்யலைன்னா உனக்கே தாகம் எடுக்கிற மாதிரி இருக்கும், உனக்கே பசி எடுக்கிற மாதிரி இருக்கும், எதையோ இழந்தது போல் இருக்கும். உனக்கு அப்போ புரியும் அந்த 4 வார்த்தை உனக்கு எவ்வளவு வலிமை கொடுத்ததுன்னு சொல்லி. நீங்கள் இன்னும் அந்த 4 வார்த்தைகளை கூட வரிகளை கூட இன்னும் படிக்க முடியாதவர்களாக நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கிறீங்க. எவ்வளோ மோசமாக நம்ம ஒரு வாழ்க்கை நடத்துகிறோம். இன்னும் கையில் விவிலியத்தை எடுத்து அதை தூக்கிக்கிட்டு நடக்கிறதுக்கு நம்ம யோசனையாக உள்ளவர்களாகவே இருக்கிறோம். நம்ம வாசிக்க ஆரம்பிங்க முதல்ல. அதிலிருந்து தான் உங்களுக்கு வலிமை உங்களுக்கு கிடைக்கும். முதல்ல அவனவன் தன்னுடைய சொந்த தீய நாட்டத்தினால்தான் அழிகிறான். உங்களோட நாட்டங்கள், உங்களுடைய விருப்பங்கள் சரியாக இருக்கான்னு ஒவ்வொரு தடவையும் சோதித்து பாருங்கள். இதோ தாவீது சொல்கிறார், கடவுளின் துணையால் வீரத்துடன் போரிடுவோம். உண்மையாகவே போர் அவங்க வாழ்க்கையில் இருந்துச்சு. கடவுளின் துணையோடு நம்ம போரிடுவோம், அவரே நம் எதிரிகளை மிதித்துடுவார். நான் கடவுளை மகிழ்ச்சிப்படுத்தினேன்னா அவர் எனக்கு வலிமை அளிப்பார். ஒரு அரசனே தன்னுடைய ஜனத்தை நம்பலை, தன்னுடைய போர் வீரர்களை நம்பலை, குதிரைகளை நம்பலை, வெற்றி காரியங்களை நம்பலை. ஆண்டவரை மகிழ்ச்சி படுத்தினா மட்டும்தான் அவரது வலிமை எனக்குள்ள தங்குன்னு அவன் நம்பினான். அதனால தான் இன்றைக்கும் நம்ம தாவீதை பேசுகிறோம். பெரிய இடத்துல இருக்கிறவங்கள கூட கடவுளை தெரிந்து கொண்டவர்கள் தாழ்மையாய் போகிறார்கள். அப்போ நம்ம ஏமாத்துறோம், நம்ம எவ்வளவு இறங்கணும். இதோ பிலிப்பியர் 4:13 சொல்கிறது, எனக்கு வலுவூட்டுகிறவன் துணை கொண்டு. அவருக்கு யார் வலுவூட்டுறாங்கிறது தெள்ள தெளிவாக தெரியும் பவுலடிகளாருக்கு. இயேசு என்கிற நாமமே, இயேசு என்கிற ஆண்டவரே எனக்கு வலுவூட்டுவார். அவருடைய திரு இரத்தமே எனக்கு வலுவூட்டும். அவருடைய வார்த்தைகளே என்னுடைய பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. ஒவ்வொன்றையும் அவர் இயேசுவை வைத்தே தான் காரியங்களை நகர்த்தினார். இயேசுவை பிரியப்படுத்துவதே தான் தன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாய் கொண்டார். அவருடைய மகிழ்வு தான் தன்னுடைய வலிமை என்று தெரிந்து கொண்டார். எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு அவர் எனக்கு வலு கொடுக்கும் பொழுது எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டுன்னு அவர் சொன்னார். அந்த இடத்துல உங்களுக்கு வலுவின்மையாக இருக்குதா? எந்த நேரத்துல எல்லாம் வலுவின்மையாக இருந்தால் நீ ஆண்டவரை மகிழ்ச்சி படுத்தலைங்கிறத முதல்ல நீ புரிஞ்சுக்க. உன்னுடைய பிரச்சனைகளை நீ வெளியே கொண்டு வராத. நீ ஆண்டவரை மகிழ்ச்சி படுத்தலை. ஆண்டவரை மகிழ்ச்சி படுத்துறதுங்கிறது அவருடைய சட்டங்களையும் நியமங்களையும் கடைப்பிடிக்கிறது. உங்ககிட்ட 2 இருக்குதா, உன்னை கொடுன்னு தான் சொன்னார். நீ எல்லாத்தையும் ஷேர் பண்ணி வாழுன்னு சொன்னார். அன்பு செய்யுன்னு சொன்னார். முதல்ல குடும்பத்தில் இருக்கிறவங்கள நிறைவாக அன்பு செய்யுங்க. முதல்ல இயேசுவை பின்பற்றியா, நீ முதல்ல நிறைவாய் அன்பு செய். உன்னிடத்துல நிறைய அன்பு இருக்கும் பொழுது ஆண்டவர் மகிழ்ச்சி வருவார். ஆமென். நீ நிறைய தாழ்மையாடா. முதல்ல
எனக்கு இருக்கிற பொறுப்பை நான் எடுத்து செய்வேன்னு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியோட, அது உன் குடும்ப பொறுப்பாக இருக்கலாம், வெளியில் வேலையாக இருக்கலாம், உன் ஊழிய பணியாக இருக்கலாம். ரெஸ்பான்சிபிலிட்டினா அதை நீ சிறப்பாக செய்ய வேண்டும். அதில் தான் ஆண்டவர் மகிழ்ச்சி அடைவார். நீ சோம்பேறித்தனமாக இருக்கிறதில்ல, உன் வீடு அழுக்கடைஞ்சு போய் இருக்கிறத பார்த்து ஆண்டவரே வெறுப்படைவார். அந்த இடத்துல நீ ஒரு சமையலே செய்யாமல், வீட்டு காரியங்களை எதையும் ஒழுங்குபடுத்தாத, எதையும் பார்த்து ஆண்டவர் மகிழ்ச்சி வருவதில்லை. நீ இருக்கிற காசை விரயம் பண்ணும்போது, தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வரும்பொழுது ஆண்டவர் மகிழ்ச்சி வருவதில்லை. அப்போ என்ன ஆகுது? அந்த வீட்டுக்குள்ளே வலு வருவதே இல்லை, வலு வருவதே இல்லை. ஆனால் சில காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். 5 வருடமாக நாங்கள் ஒரு அப்ரூவலுக்காக நின்று கொண்டு இருக்கிறோம். 5 வருடம் ஆச்சு. நான் நினச்சேன் வருஷத்தோட முடிவில் ஒரு அப்ரூவல் எங்களுக்கு கிடச்சிரும்னு நான் நினச்சேன். அப்போது அங்கே போய் நின்று இது கிடைக்கும் போல இருக்குன்னு இருக்கும்போது, கொஞ்சம் நாளாகட்டும், இன்னும் கொஞ்சம் நாளாகட்டும் அப்படி பதில் வந்தபோது, அன்றைக்கெல்லாம் எதுக்கு நாளாகணும், எல்லாம் தான் கரெக்டாக தானே கொடுத்துருக்குறோம், எதுக்கு நாளாகணும் அப்படின்ற ஒரு கேள்வி பெருசாக இருந்துச்சு. சோர்வடைய வைக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல சோர்வாக இருந்துச்சு. சோர்வாக வீட்டுக்கு சேருவோம். ஆனால் அடுத்த நாளே என்ன பண்ணுவோம் தெரியுமா? திருப்பி வேலை செய்வோம். அதுக்காக எங்கேருந்து தான் அந்த வலு வந்துச்சுன்னே எங்களுக்கு தெரியாது. திரும்பியும் அசராமல் திருப்பி கரப்ஷன் பார்ப்போம். எல்லாத்தையும் பார்த்து திருப்பி 4 மாதம் கழித்து இவ்வளோ பெரிய பண்டிலில் கொண்டு போய் கொடுத்தோம் நாங்கள். அப்போ அங்கே திருப்பி பார்த்தாங்க, இதெல்லாம் தப்புங்க, இதெல்லாம் திருப்பி மாற்றுங்கன்னுவாங்க. அப்படி ஒரு மண்டக்காயம். இதை முதலே சொல்லியிருக்கலாம்ல, இப்போ போய் புதுசாக சொல்கிறீங்க. புதுசாக ஒவ்வொரு தடவையும் சொன்னாங்க. ஒவ்வொரு 3 வருஷம் கழித்து எல்லாமே நிறைவாயிடுச்சு. கொண்டு போய் கொடுத்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க, ரொம்ப சீக்கிரமாக இதை கொடுத்தா நல்லா இருக்காது, 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க, கொஞ்சம் நாள் ஆகட்டும். இதெல்லாம் ஒரு ரீசனா? இதுக்காக நாங்கள் காத்திருக்கணுமா? வேணவே வேணாம் போ அப்படின்னு ஒரு கட்டம் அந்த இடத்துல வந்தது. தூக்கி போட்டு வந்துட்டு அடுத்த நாள் நம்ம முடிவு அதுதான், மனித முடிவு இதுக்கு மேலெல்லாம் போக முடியாது அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் மறுநாள் எழுந்திரிச்சோன்னே அதை விடுறதே இல்லை, நம்ம செய்கிறோம். எங்கேருந்து இந்த வலு வந்தது? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கொடுத்த கிருபையை, அந்த அருளை, அந்த வலுவை நான் என்னோடய நிதர்சனமான வாழ்க்கையில் நான் உணர்ந்திருக்கிறேன். ஒவ்வொரு நாள் இரவு படுக்கும் பொழுதும் நான் பலவீனனாக தான் படுத்திருக்கேன். போதும்டா சாமி இந்த வாழ்க்கை, இந்த கால்வலியும் போதும், மனிதர்கள் கொடுத்த பேச்சுகள் போதும், மனிதர்கள் செய்த நம்பிக்கை துரோகம் போதும், நம்ம செய்கிற காரியங்களுக்கு பலன் கிடைக்காம இருந்தது போதும். அந்த பலவீனங்கள் எல்லாம் ஆழ்த்தினாலும் மறுநாள் காலையில் ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் போதும் நான் புதிய வலுவை நான் பெற்றுக்கொண்டே இருந்திருக்கிறேன். அந்த வலுவில் தான் இன்றைக்கி இவ்வளவு தூரம் நடத்தி கொண்டு முடிஞ்சிருக்குது. நேர்மையாளர்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் இது நடந்திருக்கிறது. யோபுவினுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு, தாவீதினுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. ஒவ்வொரு முறையும் வலுவில்மா இல்லாமல் போயிருந்தாலும் மாசற்றவனாகவும் நீதிமானாகவும் தீமைக்கு அஞ்சி விலக்கி நடக்கிறவன் ஒவ்வொருவனுக்குள்ளேயும் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபை இறங்கி கொண்டே தான் இருக்கிறது. ஆமென். புதிய வலு இறங்கி கொண்டே தான் இருக்கும் அந்த இடத்துல. அப்போ அவருக்கு பயந்து நடக்கிற வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. அவருடைய வார்த்தையை நீங்கள் கேடகமாக நீங்கள் மாற்ற கற்றுக்கொள்ளுங்க. எந்த ஒரு எதிராளியோடு நீங்கள் போராடும் பொழுதும் மோசமான சாதாரண பேசுவாங்களோ அந்த மாதிரி வார்த்தைகளை தவிர்த்து கொள்ளுங்க. முதல்ல இறை வார்த்தையில் நீங்கள் பதில் சொல்லுங்கள். அந்த போராட்டம் ஒரு முடிவுக்கு வரும். முதல்ல அவங்க அதுக்கு மேலே பேச முடியாதபடி நீங்கள் இறை வார்த்தையை எடுத்து வைங்க. அந்த இடத்துல இறை வார்த்தைகளை அறிந்து கொள்ளுங்க. இறை வார்த்தையிலேயே நீங்கள் பேச கற்றுக்கொள்ளுங்க. முதல்ல இறை வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தால் தான் எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டுன்றது வரும். இறை வார்த்தையில் ஊருங்க முதல்ல. இயேசு வழியாகத்தான் அதை நம்ம பார்க்குற 1 கொரிந்தியர் 15:57 1 கொரிந்தியர் 15:57 சொல்லுது, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. தந்தையாம் கடவுள் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தை யார் மூலமாக நமக்கு கொடுக்குறாரா? இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. அன்பார்ந்தவர்களை, இயேசுவின் வழியாகத்தான் நமக்கு வெற்றி உண்டு. தாவீது சொல்கிறார், சிலர் தேர்ப்படையிலும் சிலர் குதிரைப்படையிலும் பெருமை கொள்கின்றனர். உனக்கும் உன்னுடைய வளமான வாழ்க்கையை குறித்து பெருமையாக இருக்கா? எனக்கு பேங்க் பேலன்ஸ் எல்லாம் நிறையா இருக்குன்ற பெருமை இருக்கா? என்னை யார் எதுக்கு என்ன சொல்லணும்? எத்தனை தடவை அந்த வார்த்தையை சொல்லிட்டீங்க. அதனே என்னையை பார்த்து எப்படி சொல்கிறது? என்னையை நீ கேட்பியா? நீ பெரிய ஆளா?
அது எப்படி என்னை சொல்ல போச்சு? எவ்வளோ ஈகோவாக நீங்கள் நிறையா பேசியிருக்கிறீங்க வார்த்தைகளை, பெருமை கொள்கிறீர்கள், இந்த வார்த்தைகளில் பெருமை கொள்கிறீங்க. நாமோ நம் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரில் பெருமை கொள்கிறோம், அவருடைய பெயரில். அதிலேருந்து தான் இந்த முதல் வார்த்தைகளாக ப்ரைஸ் த லார்ட் அந்த வார்த்தை வந்தது. அவரிலே பெருமை கொள்கிறோம், ப்ரைஸ் ஹிம் ஃபர்ஸ்ட். யார் முதல்ல பார்த்தாலும் எந்த காரியத்தை செய்தாலும் ப்ரைஸ் த லார்ட், கடவுளுக்கு அந்த பெருமை போகட்டும். என்னுடைய பெருமை ஆண்டவரிலே தவிர, த லார்ட், என்னுடைய ஆண்டவரில் தான் அந்த பெருமை இருக்க தவிர வேறு எதுலேயும் எனக்கு பெருமை இல்லை. ப்ரைஸ் த லார்ட் சொல்லும்பொழுது அதை உணர்ந்து கொண்டு சொல்லுங்கள். எல்லா என்னோடய பெருமைன்னு ஒன்று இருக்குன்னா அது நான் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறதுல தான் நான் பெருமைப்படுறேன், ஆண்டவருடைய ஒரு ஊழியனாக இருக்கிறதுல தான் நான் பெருமைப்படுறேன், ஆண்டவருக்காக பணி செய்கிறதுல நான் பெருமைப்படுறேன், ஆண்டவருக்கு முன்பாக நீதிமானாக இருக்கிறதுல நான் பெருமைப்படுறேன், ஆண்டவருக்காக நான் அஞ்சு நடப்பதில் நான் பெருமைப்படுறேன். அதில் பெருமை கொள்ளுங்க. நான் கரெக்டாக இருந்துக்குவேன்ப்பா, எனக்கு ஆண்டவர்னா பயம்ப்பா, நான் இந்த புறணி பேசுறதுக்கெலாம் நான் போக மாட்டேன்ப்பா, ஆண்டவர் அங்கே போகாதன்னாரு நான் போகலப்பா, ஆண்டவர் அந்த இடத்துல பெண் எடுக்காதன்னாரு நான் எடுக்கலப்பா, ஆண்டவர் சொன்னார் நான் சரி. ஆண்டவரில் பெருமை கொள்ளுங்கள், குதிரைப்படையிலையோ தேர்ப்படையிலோ அல்ல. ஏனெனில் இணைச்சட்டம் 20:4 ஏன் நீங்கள் அவரில் பெருமை கொள்ளணும்னா இதோ பதில் வருகிறது. உங்களுக்காக உங்கள் பகைவருக்கு எதிராக போர் புரியவும், உங்களுக்காக தான் அவர் போர் புரிகிறார், உங்கள் பகைவருக்கு எதிராக போர் புரியவும், உங்களை காப்பாற்றவும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரே உங்களோடு செல்கிறார். ஆமேன். உங்களோடு செல்வாரா, உன் கூட வருவாரா. ஆனால் உன்னுடைய தேர்ப்படையோ போர்ப்படையோ தேவையில்லை, அவருக்கு உன் கூட வருவார். உனக்கு வலுவூட்டுகிறவர் உன்னோடு கூட உண்டு. அவர் உனக்காக வந்து உங்களுக்காக தன்னுடைய இன்னொரு அவருடைய படைப்பு தான் எதிர் மனுஷன், அப்படித்தானே? அந்த மனிதரோடு பகைவரோடு உனக்காக அவர் போரிடுவார். உன்னை காப்பாற்றுவதற்காக அவர் உன்னிடத்திலே வருவார். அவருடைய வலிமை எந்நாளிலும் நமக்கு வேண்டும் அன்பார்ந்தவர்களே. அவருடைய வலிமையை பெற்றுக்கொள்ள புலம்பி புலம்பி ஜெபித்து நீங்கள் பெறக்கூடாது. ஒரு கட்டத்தில் வளர்ந்த பிள்ளைகள் நீங்கள் வளர்ச்சி அடைய விரும்புனீங்கன்னா அழுது அழுது நம்ம வாங்கிடலாம், புலம்பி புலம்பி நம்ம வாங்கிடலாம். இன்னும் 10 இறையடியார்களை கூப்பிட்டு வச்சு அவங்க ஜபத்தின் வழியாக நம்ம வாங்கிடலாம். அதாவது குறுக்கு வழியில் வாங்கிறது, நமக்கு நன்மைகளை எப்படி வாங்கிறது, அப்போ பின்னாடியே ஓடி ஓடி போய் வாங்கிடலாம். இது முதல் கட்டமாக இருக்கலாம். உங்களோட பிரச்சனைகள் தாங்காத பொழுது நீங்கள் அப்படித்தான் வந்தீங்க. ஆனால் நீங்கள் வளர்ச்சி அடைஞ்ச நிலையில் எப்படி இருக்கணும்னா ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்தி அவருடைய வலிமையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். முழங்கால் படியிடலாமா? இன்றைய நாளில் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே உம்மை மகிழ்ச்சிப்படுத்துவதே என்னுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். உம்மை மகிழ்ச்சிப்படுத்துவேன் நான் ஆண்டவரே. உம்மை மகிழ்ச்சிப்படுத்துவது உம்முடைய இறை வார்த்தையின்படி நடப்பது என்பதை நான் இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டேன். நான் போங்கு காட்டி, நான் பொய் புரட்டு பண்ணி, நான் பல தேவாலயங்களுக்கு ஓடி ஓடி அப்படி நான் ஆசீர்வாதங்களை நீடித்த நாளாய் பெற்றுக்கொள்ள முடியாது. உம்முடைய இரக்கம் பேரிரக்கமாக இருக்கிறது. அந்த நம்பரையும் தாண்டி நான் தீமைகளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஆண்டவரே, அதிலிருந்து எல்லாம் என்னை இன்றைக்கு விடுதலை செய்யும் சுவாமி. என்னுடைய பொறுப்புகளை உணர்ந்து நான் செய்கிற காரியங்களில் நீர் மகிழ்ச்சி உருவீராக. என்னுடைய குடும்ப அமைப்பிலே நீர் மகிழ்ச்சி உருவீராக சுவாமி. நீரே என் கேடயமாக வாரும் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையின் கேடயமாக வாரும். சுற்றிலும் எங்கும் எனக்கு தீமை இருக்கிறது சுவாமி. இதோ சுற்றிலும் தீமை இருக்கிறது ஆண்டவரே. அந்த தீமையிலிருந்து என்னை காத்துக்கொள்ளும் சுவாமி. இதோ உம்முடைய வலிமையை எனக்குள் ஊற்றும் தகப்பனே, ஊற்றும் ஆண்டவரே. இந்த வேளையை உம்மை மகிழ்ச்சிப்படுத்துவதை நான் தேட ஆரம்பிக்கிறேன் சுவாமி. இதோ இந்த உலகத்தில் அநேக பேர் உம்மை மகிழ்ச்சிப்படுத்தாமல் உமக்கு நிந்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. இதோ உம்முடைய இறை வார்த்தை சொல்கிறதே, நன்மை செய்ய தெரிந்திருந்தும் அதை செய்யாமல் இருப்பது பாவம் என்று சொல்கிறதே. எனக்கு நன்மையை எப்படி செய்ய வேண்டும், எதை செய்தால் நன்மை என்று நிறைய நிறைய கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஆனால் நான் நன்மை செய்யாமல் இருக்கிறேனே ஆண்டவரே, அதுவே எனக்கு பாவமாக இருக்கிறது.
இனி உள்ளதை பகிர்ந்து நான் பகிர்வோடு இருக்கவும், நான் மன தைரியத்தோடு முன்னேறி வரவும், காரியங்களை திறம்பட எடுத்து செய்யவும், பயத்திலிருந்து நான் விடுதலை பெறவும், அதன் மூலமாகவே உம்மை நான் மகிழ்ச்சி படுத்த முடியும் என்பதை புரிந்து கொண்டேன் சுவாமி. இதோ உம்முடைய இறை வார்த்தையின் வழியாக இன்றைக்கு நான் உதவி பெற்றுக்கொண்டேன் சுவாமி. உம்முடைய இறை வார்த்தை எனக்குள் வருவதே ஒரு பெரிய உதவி ஆண்டவரே. நீர் எனக்கு உம்முடைய வார்த்தையினாலே உதவி செய்கிறீர் சுவாமி. இதோ என் உள்ளம் களி கோருகின்றது. ஆமாண்டவரே, நான் பெற்றுக்கொண்ட அனைத்து வலுவான நேரங்களை நினைத்து பார்த்து நான் நன்றி செலுத்துகிறேன். உடைந்த தருணங்கள் ஏராளமாக இருந்தாலும் நான் உடையாமல் மீண்டும் கட்டி எழுப்பக்கூடிய திறனை பல நாட்கள் எனக்கு கொடுத்தீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இக்கட்டான சூழ்நிலைகள், ஆஸ்பத்திரியிலே சேர்ந்து இக்கட்டான சூழ்நிலைகள் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் நான் பிழைத்து எழுந்து வந்தேன். என் குடும்பத்தார் பிழைத்தெழும்படி வந்தார்கள் சுவாமி. அதை நினைத்து என் உள்ளம் களி கூறுகின்றது ஆண்டவரே. நான் இன்னிசை பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். நான் இன்றைய நாளில் நான் பாடி நன்றி செலுத்துவேன் சுவாமி. இதோ இத்தனை நாளும் எங்களுக்கு வலு கொடுத்து நல்ல ஊழியர்களாக எங்களை மாற்றி இன்றைக்கு நலமான திட்டத்திற்குள் எங்களை அழைத்து சொல்கிற இந்த நல்ல நாளை நான் நினைத்து களி கூறுவேன் ஆண்டவரே. ஆம், ஆண்டவர் தாமே தம் மக்களின் வலிமை, நீரே எங்களுக்கு வலிமை உள்ளவர் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இதோ யோபுவை பார்த்து சொன்னது போல எங்களையும் ஒரு நாள் நீர் பார்த்து, இதோ மாசற்றவனும் தீமையை விலக்கி நடக்கிறவனும் கடவுளுக்கு அஞ்சி வாழ்கிறவனை நான் என்னுடைய பரலோக தேசத்திற்கு வரவேற்கிறேன் என்று சொல்லும்படியான ஒரு வாழ்க்கை நான் வாழ என்னை ஆசீர்வதித்தருளும் சுவாமி. இந்த மாதத்தின் முதல் நாளிலே எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தந்திரலும். இதோ நானும் என் குடும்பத்தாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்ற வார்த்தைக்கேற்ப என் குடும்பம் மாறட்டும் ஆண்டவரே. உம்மை மகிழ்ச்சி படுத்தி இதோ என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளான பக்கங்கள் எல்லாம் முடிவடையட்டும் சுவாமி. உமக்கு விருப்பமானதை மட்டுமே நான் செய்து இதோ நான் வாழ்க்கையில் உயர்வடைந்து உம்முடைய வலிமையை நான் பெற்றுக்கொள்வேன் ஆண்டவரே. இதோ நம்பிக்கையின்மையை எனக்கு எடுத்து போடும் ஆண்டவரே. உம்முடைய வலிமையை நான் உணர்ந்து கொள்ளும்படி, உம்முடைய வலிமை எனக்கு உண்டு என்று நான் பூரணமாய் நம்பும்படி எனக்கு உள்ளத்தை மாற்றும் ஆண்டவரே. புதியதோர் இருதயத்தை எனக்கு தாரும் இன்றைக்கு ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் உம்முடைய வலிமை நீதிமானுக்கு உண்டு என்ற நம்பிக்கையின் உள்ளம் பெற்றுக்கொள்ளட்டும். அது அசைவுறாது இருக்கட்டும் ஆண்டவரே. இதோ என்னோடு கூட நீர் எப்பொழுதும் இருக்கிறீர் என்ற நம்பிக்கையை நான் பெற்றுக்கொள்ள உம்முடைய இறை வார்த்தை இன்றைக்கு தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே. எல்லா ஊர்களில் இருக்கிறவங்க எழுந்து நின்று தி ஜாய் ஆஃப் த லார்ட், ஆண்டவருடைய மகிழ்வே நம்முடைய வலிமை. The joy of the Lord is my strength. The joy of the Lord is my strength. In the darkness I'll dance, in the shadows I'll sing. The joy of the Lord is my strength. When I cannot see you with my eyes, let faith arise to you. When I cannot feel your hand in mine, let faith arise to you. God of mercy and love, I will praise you, Lord. Oh, shine with glory, Lord of light, I feel alive with you. In your presence now I come alive, I am alive with you. There is strength when I sing, I will praise you, Lord. The joy of the Lord is my strength. The joy of the Lord is my strength. In the darkness I'll dance, in the shadows I'll sing. The joy of the Lord is my strength.
a shield around me. Always you remain like courage in the fight. I hear you call my name. Jesus, I am coming, walking on the waves, reaching for your light. The joy of the Lord is my strength. The joy of the Lord is my strength. In the darkness I'll dance, in the shadows I'll sing. The joy of the Lord is my strength. The joy of the Lord is my strength. The joy of the Lord is my strength. In the darkness I'll dance, in the shadows I'll sing. The joy of the Lord is my strength.